ஒரு காட்டில் தனியாக ஒரு குடிசையில் ஒரு மனுஷன் தன்னுடைய குடும்பத்தோடு வாழ்ந்து வந்தான். அவனுடைய வீட்டில் ஆடு, மாடு, நாய்கள் இப்படியெல்லாம் வளர்த்து வந்தாங்க. ஒரு நாள் அந்த காட்டில் கடும் புயல், மழை, வெளியில் போக இயலாத மாதிரி நிலைமை. இது அப்படியே நீடிச்சு ரொம்ப காலம் வெளியில் போக இயலாத மாதிரி அவங்க வாழ்ந்து வந்தாங்க. உணவு எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. அதுக்கு பிறகு அவங்க அது வீட்டில் இருந்த ஒவ்வொரு ஆடையும் அடித்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஆடுகள் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு மாடையும் அடித்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. மாடுகளும் தீர்ற மாதிரி இருந்துச்சு. இதை பார்த்த நாய்களுக்கு அவங்களுக்குள்ளேயே பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்குள்ளே பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பயன் தர மாடுகளையே அடித்து கொண்டுட்டாங்க, ஆடுகளையும் அடித்து கொண்டுட்டாங்க. அடுத்து நம்ம தான் மிச்சம் இருக்கோம், அடுத்து நம்மளையும் அடித்து தின்னாலும் தின்றுவாங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தாங்க. கூட்டமாக சேர்ந்து பேசி ஒரு மாதிரி அந்த வீட்டை விட்டு தப்பி ஓடி போய் சேர்ந்துட்டாங்க. இந்த கதையில் இருக்கிற மிகப்பெரிய பாடம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆபத்து வந்த பிறகு யோசிக்கிறது இல்லை, ஆபத்து வர முதல்ல தனக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சு அதிலிருந்து தப்பிச்சுக்கிறது தாங்க அறிவாளித்தனம். ஒரு சூழ்நிலை மாறும் பொழுது அதை கவனிக்கிறதுக்கு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். சரியில்லை அப்படின்னு தோன்ற நேரத்தில் அந்த இடத்துல இருந்து விலகிறதுக்கு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். வேணாம் அப்படிங்கிற வார்த்தையை சரியான இடத்துல பயன்படுத்துறதுக்கு அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பாதுகாப்பு என்ன? அவங்க நம்மளை நம்பி வாழணும் அப்படின்னு நினைக்கிறதா? ஒரு நாள் இல்லைங்க. நம்ம இல்லாத நேரமும் அந்த சூழ்நிலையை சமாளித்து வாழ்கிற ஒரு நிலையை தான் அவங்களுக்கு நம்ம உருவாக்கணும். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் சரியான முடிவு எடுக்கிற ஒரு திறன் அவங்களுக்கு தேவை. அதை தான் நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்.